ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தெரியாதவற்றை தெரிய வைப்பது, தெரியாதவர்களுக்கு மட்டுமே. நான் இன்று ஒரு சிறிய அப்ளிகேஷனோட வந்திருக்கேன். இதுதான் அந்த அப்ளிகேஷன், ஏபிகே எடிட்டர். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்நெட் வசதி எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய சாஃப்ட்வேர் அனைத்தையும் எப்படி நம்ம மெமரிஷிப்புக்கு மாற்றிக்கொள்வது. இந்த மெமரிஷிப்புக்கு மாற்றுறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் ஃபோனை ஃபார்மேட் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட கை சும்மா இருக்காது, ஏதாவது டச் பண்ணி அழிச்சிடுவீங்க. சாஃப்ட்வேர்லாம் அழிச்சிட்டிங்கன்னா இதில் உங்களோட மெமரியில் நீங்கள் ஏற்றி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு முதல் நான் ஒன்று கூறிக்கொள்கிறேன் நண்பர்களே, கண்டிப்பாக இனி நீங்கள் கோவப்படாதீங்க. ஒரு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதில் ஒரு சில பிழைகள் வந்தால் அதை நீங்கள் சுட்டி காட்டி பேசுகிறீங்க. ஸோ சுட்டி காட்டுற தப்பு அப்படின்னு சொல்லலை. ஆனால் ஒரு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு 6-7 தடவை கூட நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஒன்று சரி வரலைன்னா திருப்பி கூட அதை அழிச்சிட்டு செய்வோம். சில இதில் ரெக்கார்டர் பிழையாகவும் இருக்கும். அப்படியான சூழ்நிலையில் வந்தால் எங்களுக்கு ஒரு கடுப்பு பிடிக்கும். அதாவது இதெல்லாம் எதுக்கு நம்ம விட்டுட்டு நம்மளோட வேலையை பார்ப்போம் அப்படின்னு கூட நினைப்போம். ஆனால் நண்பர்கள் கேட்குறானுன்றதுக்காக நாங்கள் செய்கிறோம். அதை புரிஞ்சு கொள்ளாத ஒரு சில நண்பர்கள் கோவப்படுறாங்க, பேசுகிறாங்க, தகாத வார்த்தையாலையெல்லாம் எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தவித்து கொள்ளுங்க, தயவு செய்து தவித்து கொள்ளுங்க. சரி, இது இன்னும் ஒரு விஷயம். இன்றையிலிருந்து என்னுடைய ஃபோன் நம்பர் வேலை செய்யாது. காரணம், நான் ஸ்ரீலங்கா போகிறேன், அதனால் நம்பர் வேலை செய்யாது. நான் போயிட்டு மற்ற நம்பர் உங்களுக்கு தருவேன். அதுக்கு நீங்கள் இன்னும் 3 நாள் போகும். ஸோ நான் இன்று போயிடுவேன். அதனால் நீங்கள் நண்பர்கள் எனக்கு தொடர்பு கொண்டு பார்ப்பீங்க. பதில் தரலன்னு கோவப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்குரிய பதில் அனைத்தும் ரவி தீபன் தருவாங்க. அவங்களோட நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. சரி, இதை பார்ப்போம். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரெஷ் பட்டனுக்கு இங்கே இடது கை பக்கம் இருக்க அந்த பட்டனை டச் பண்ணிங்கன்னா செட்டிங் வரும். செட்டிங் போயிட்டு மேலுக்கு இருக்கிறது தானே இந்த ஷீரி காட்டு மாத்திரம் இதுக்கு வாங்க. இதில் மேலே பாருங்கள், ஆண்ட்ராய்ட் பொம்மை போட்டு மேலே மூலையில் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களோட சிடி கார்டு மெமரி கார்டு வருது. இந்த மெமரி கார்டு கொடுங்க. மெமரி கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி, அதாவது உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இருக்குது இதில் டச் பண்ணிவிட்டு இதில் நேம் அடித்து ஓகே கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி நிறைய ஃபைல் போட்டிருக்கேன். நான் ஒரு இப்போ தான் போட்டது. சரி, இதை போட்டுட்டு நீங்கள் வெக் வந்துடுங்க. சரிங்களா? இதை நம்ம இன்டர்நெட் வசதி எதுவுமே இல்லாமல் நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஃபார்மேட் பண்ணாமல் இப்போ இந்த சாஃப்ட்வேர்களை நம்ம மாற்றிக்கொள்ளணும். இந்த சாஃப்ட்வேர் அனைத்தும் பாருங்கள், உங்களோட ஃபோனில் இருக்கிற அனைத்து சாஃப்ட்வேரும் இது இன்டர்நெட் வசதி எதுவுமே இல்லாமல் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். நம்ம ஃபார்மேட் பண்ணால் கூட நம்ம இன்டர்நெட் வேணும் நமக்கு எல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக எதுவுமே இல்லாமல் இதை நம்ம எல்லா சாஃப்ட்வேரும் உங்களோட மெமரிஷிப்புக்கு நீங்கள் ஒரு 4GB மெமரியை வாங்கி எல்லாமே நீங்கள் ஏற்றி வச்சு கொள்ளலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு இதை உங்களுக்கு அனுப்பி காட்டுறேன். இதை அனுப்பலாம். ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை நான் அனுப்பி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் உங்களோட அனைத்து சாஃப்ட்வேரும் கிடைக்கும். இதில் நான் இப்போ நான் ஆல்ரெடி எல்லாமே ஏற்றி வச்சுருக்கேன். சரி, இப்போ ஒரு இந்த பிளேயரை நான் இப்போ இது வச்சுறேன். நீங்கள் இப்படி டச் பண்ணாலே போதும். பாருங்கள், இது ஏறிட்டு பாருங்கள் மியூசிக் பேஜ். இந்த பிளேயரை நான் மியூசிக் பிளேயரை ஏற்றிருக்கேன். சரிங்களா? இது இப்போ நம்ம போட்ட ஃபைலுக்கு அந்த உங்களோட சிடி கார்டுக்கு போயிடுது. இது போயிருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். இப்போ பாருங்கள், என்னுடைய மெமரி கார்டுக்கு போய் இதை செக் பண்ணுவோம். என்னுடைய மெமரி கார்டுக்கு போயிட்டு பாருங்கள், இந்த வந்திருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்கள் எல்லாமே சேவ் பண்ணி கொள்ளலாம். இதை நீங்கள் எல்லா உங்களுக்கு தேவைப்பட்ட சாஃப்ட்வேரை நீங்கள் சேவ் பண்ணி கொள்ளலாம். இது மிக முக்கியமான இது நண்பர்களே. இது நம்ம சாஃப்ட்வேரை நம்ம அழிஞ்சிடும். மற்றது ஃபார்மேட் பண்ணுறதா இருந்தால் நம்ம இன்டர்நெட் வசதியோட எல்லா சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறைய பணங்கள் தேவைப்படும், எம்பிகள் தேவைப்படும். இதனால் இது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும். சரி நண்பர்களே, இன்னும் ஒரு நல்ல விஷயத்தோடு நான் உங்களை ஸ்ரீலங்காவில் போய் சந்திக்கின்றேன். உங்களிருந்து விடைபெறும் உங்கள் நண்பன் வெற்றிக்கலவை சேர்ந்த கோபி. நன்றி நண்பர்களே. பாய் பாய்.